இன்றைக்கி வந்து பீக்கங்காவும் பருப்பும் போட்டு மசியல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு இன்றைக்கி வறுத்துருவோம் அப்படின்னு நைட்டே நான் சொல்லிட்டேன். காலையிலேக்கு உருளைக்கிழங்கு வாங்கி நான் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த பொடி கிழங்கு பேபி பொட்டட்டோன்னு சொல்லுவாங்களே அது வாங்கி வேக போட்டு கொடுத்துருக்காங்க. இதை சட்டியில் போட்டு வேக விட்டாலும் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரத்துலேயோ அது வெந்துடும். தேவையில்லாமல் குக்கரில் ஒரு 2-3 விசிலை வச்சு அது பாதி வந்து குக்கர்லேயே கரைஞ்சி போயிடுச்சு, தொளி தனியாக போயிடுச்சு. மீதி உள்ள கிழங்கு தான் இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மசிகிற நிலைமையில தான் இருந்தது. இதை வந்து நான் முழுசாக உரித்து தரணுமா. முழுசாக எப்படி நான் உரிக்க முடியும்? சரின்ட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை கொண்டாந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். ஏன்னா கிழங்கு வந்து கொதிக்க இருக்குது. நம்ம அதை உரித்தோம்னாலும் பழையபடி அது குழஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலை பார்த்தேன். அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, உரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அது மாதிரி கிழங்குமே உடையலை, முழுசாகவே இருந்தது. இதை வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி பொரிக்க போகிறோம். கிழங்கை வந்து நறுக்கலை, அதை முழுசாகவே போட்டுட்டு வீட்டு மசால் தூள், உப்பு, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடை தட்டி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பிரட்டி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க அதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசால் வடை போக இந்த அடிக்கும் பிரட்டினோம்னா சூப்பரான பேபி பொட்டட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காவும் பருப்பும் போட்டு தான் மசியல் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு இன்றைக்கி வறுத்துருந்தோம். சூப்பராக இருந்தது. இது தயிர் சோறுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதுதான் என்னுடைய டாஸ்க்கு. வீட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்க்கை வந்து நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளை பற்றி எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மண்டையில் உள்ள முடி பூரா கொட்டி போயிடும். அதுவும் போக தலைவலியில் வந்துடும். அதனால் வந்து எதையுமே நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க நினைக்கிற நினப்புக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா காலம் முழுக்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் எதையுமே மனசில் ஏற்றாமல் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து உலக நடப்பு, இயல்பு. யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.